என் இனிய மாணவ மாணவிகளே, உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவில் நெட் கனெக்ஷன் சரியாக இல்லை. அதனால் அந்த ஸ்டார்ட் பண்ண கிளாஸ் ஒரு 10% நடத்துகிறப்பே கட் ஆகிடுது. ஸோ தட் அந்த கான்செப்ட் நம்ம போகிறோம். ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் இட்ஸ் ரெகுலேஷன். ஜீன்கள் எவ்வாறு தம்முடைய பண்புகளை வெளிப்படுத்துகின்றன, ஜீன் எக்ஸ்பிரஷன், அண்ட் ஹவு இட் இஸ் ரெகுலேட்டட், அது எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸோட ஒரு பார்ட். மூலக்கூறு மரபியலின் ஒரு பகுதியாக இருப்பது தான் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் and its regulation or regulation of gene expression அப்படின்னு கான்செப்ட் வச்சுக்கோம். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜீனை பற்றி நமக்கு தெரியும், அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். ஜீன் இஸ் த பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட். பாரம்பரியத்திற்கான அடிப்படை அழகாக இருப்பது ஜீன் என்பது நமக்கு தெரியும். நம்ம பாடியில் இருக்க எல்லா கேரக்டரையும் அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுறா. த கேரக்டர்ஸ் இன் த ஹியூமன் சிஸ்டம் ஆர் எனி சிஸ்டம், லைஃப் சிஸ்டம், லிவிங் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஜீன்ஸ். அந்த ஜீனோட சப்யூனிட்ஸ் தெரியும். 3 சப்யூனிட்ஸ் ஆர் பிரசன்ட்: சிஸ்ட்ரான், ரெகான் அண்ட் மியூட்டான். ஜீன்களின் துணை அலகுகள் நமக்கு தெரியும்: சிஸ்ட்ரான், ரெகான் அண்ட் மியூட்டான். த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ ஜீன் இஸ் செட் டு பி சிஸ்ட்ரான். ஜீனின் செயல்பாட்டு அலகிற்கு சிஸ்ட்ரான் என்று பெயர். The portion of the gene undergo recombination is said to be recon. ஜீனின் எந்த பகுதியானது மறு சேர்க்கையில் ஈடுபடுகிறதோ அதற்கு ரெகான் என்று பெயர். The portion of the gene undergo mutation is said to be muton. எந்த பகுதியானது திடீர் மாற்றத்தில் ஈடுபடுகிறதோ அதை மியூட்டான் என்று அழைப்பார்கள். அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்களேன், வெளிப்பாடு, இட் இஸ் ரெகுலேட்டட். அந்த வெளிப்பாட்டை நம்மால் ஒழுங்குபடுத்த முடியும். எப்போ ஒழுங்குபடுத்த முடியும்? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஸ்டேஜ் படியெடுத்தல் நடைபெறுகின்ற சமயத்திலேயோ, ஆர் ஆஃப்டர் டிரான்ஸ்கிரிப்ஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் முடிந்த பிறகோ, ஆர் அட் த டிரான்ஸ்லேஷனல் ஸ்டேஜ். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்று அழைப்பார்கள். அந்த மரபு பண்பு மொழிபெயர்க்கப்படுகின்ற சமயத்திலேயோ அதை நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஜீன்ஸ் இருக்கா, சில ஜீன்ஸ் தன்னோட கேரக்டரை எப்பயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். த ஜீன்ஸ் விச் ஆர் கண்டினியூவஸ்லி எக்ஸ்பிரஸிங் தேர் கேரக்டர்ஸ் ஆர் known as the constitutive genes or housekeeping genes னு சொல்லுவோம். The genes are continuously expressing themselves in a cell known as the constitutive genes ஆர் த ஹவுஸ் கீப்பிங் ஜீன். அது பேர். ஹவுஸ் என்பது செல்லை வைத்துக்கொள்வோம். ஒரு வீட்டினை எப்பொழுதும் பாதுகாக்கின்ற, ஒரு செல்லினை எப்பொழுதும் பாதுகாக்கின்ற ஜீன்கள். அது யார் சார்? நம்மள்கிட்ட கிளைகோலைசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. திஸ் கிளைகோலைசிஸ் இஸ் யூனிவர்சல் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். கிளைகோலைசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வானது அனைத்து உயிரினங்களிலும் நடைபெறக்கூடிய ஒன்று. அது நடந்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா we get energy. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். காற்று சுவாசத்தின் முதல் படியாக இருப்பது. காற்றில்லா சுவாசத்திலும் இது இருக்கும். The conversion of 1 molecule of glucose into 2 molecules of pyruvic acid is said to be glycolysis. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் கிளைகோலைசிஸ் என்று அழைக்கிறோம். அந்த கிளைகோலைசிஸில் எப்பயுமே நம்ம செல்லில் நடந்துட்டு இருப்போம். சாப்பிட்டுட்டே இருப்போம், ஜீரணம் ஆகிட்டே இருக்கும். குளுக்கோஸை செல்லை எடுத்துட்டு என்ன பண்ணுவான், செல்லில் பிளட் கேரி பண்ணிட்டு செல்லில் கொண்டு போய் தருவான். செல்லில் இட் இஸ் கண்டினியூவஸ்லி ஆக்சிடைஸ்ட் அண்ட் வி கெட் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. குளுக்கோஸ் ஆனது தொடர்ச்சியாக செல்களில் எரிக்கப்பட்டு நமக்கு தேவையான ஆற்றலானது ஏடிபியாக கிடைக்கும். அந்த ஆற்றல் கிடைச்சால்தான் நான் ஆக்டிவாக இது மாதிரி குதிச்சுலாம் பாட சொல்லி தர முடியும். நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மயக்க நிலையில் தான் பாடத்தை நடத்த முடியும். ஸோ இட் கண்டினியூவஸ்லி சப்ளை எனர்ஜி டு த ஹியூமன் சிஸ்டம் ஆர் எனி லைஃப் சிஸ்டம். கிளைகோலைசிஸ் மட்டும் இல்லை, பாக்கி ஸ்டெப்பும் இருக்குது. அதில் ஒரு 10 ஜீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். 10 ஜீன்ஸ் அல்ல, 10 என்சைம்ஸ்.
அந்த என்சைம் ப்ரொடக்ஷனை ஜீன் கண்ட்ரோல் பண்ணுவான். அது எப்பயுமே எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்கும். ஹெக்ஸோகைனேஸ், பாஸ்போகுளுக்கோஐசோமெரேஸ், பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ், ஆல்டோனேஸ், ஐசோமெரேஸ், கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ், பாஸ்போகுளுசரிக் கைனேஸ், பாஸ்போகுளுசரிக் மியூட்டேஸ், ஈனோலேஸ், பைரவிக் கைனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஒரு ஸ்டெப் நடக்கும். அதில் பைருவிக் டீஹைட்ரோஜனேஸ்னு ஒரு என்சைம் வருவா. க்ரப் சைக்கிள்னு ஒன்று நடக்கும். அதில் ஒரு 10 என்சைம்ஸ் இருப்பா. அவளும் கான்ஸ்டிடியூட்டிவ் ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸ். ஏன்னா கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் முடிக்கணும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் முடிஞ்சால்தான் we get energy. சிட்ரிக் ஆசிட் சிந்தடேஸ், அகோனடேஸ், ஐசோசிட்ரிக் டீஹைட்ரோஜனேஸ், ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் டீஹைட்ரோஜனேஸ், சக்சனைல் கோயி சிந்தடேஸ், சக்சனிக் டீஹைட்ரோஜனேஸ், ஃபியூமரேஸ், மேலேட் டீஹைட்ரோஜனேஸ், போல என்சைம்ஸ். இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன்லாம் எப்போயும் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருப்பான். தோஸ் ஜீன்ஸ் ஆர் known as the ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ். நம்முடைய மனிதரை ஒரு வீடு என்று வைத்து கொண்டால், நம்ம விடலில் வீடு மாதிரி தானே, பெரிய வீடு. இப்போ நீ குழந்தைகளுக்கு சின்ன வீடு, என் மாதிரி பைலோனுக்கு பெரிய வீடாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க எல்லா செல்லும் எப்பயும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். we get energy. சில ஜீன்ஸ் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன், they are not continuously expressing itself. Then the time of need தேவை ஏற்படுகிறது, then only they express themselves. சில ஜீன் கண்டினியூஸாக எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டா. எப்போ வருவான்னா the time the system need. எப்போ சிஸ்டத்துக்கு தேவைப்படுறதோ அப்போ மட்டும்தான் அவள் எக்ஸ்பிரஸ் ஆகும். அவளுக்கு நான் கான்ஸ்டிடியூட்டிவ் ஜீன்ஸ்னு பேர், ஆர் லக்ஸுரி ஜீன்ஸ்னு சொல்லுவாள். எப்பையும் தொடர்ச்சியாக செயல்படாத ஜீன்கள் என்று அழைக்கலாம், அல்லது அரிதான ஜீன்கள் என்று அழைக்கலாம். அரிதான ஜீன் அர்த்தம் இல்லை, தேவை வேணுங்கிறப்ப மட்டும் அது எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, இதை மனதில் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். லாக்டோபெரான், லாக்டோஸ் யூட்டிலைசேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன்ஸ். அப்போ அது ஒன்று முக்கியம். இப்போ நம்மள்கிட்ட யார் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த லக்ஸுரி ஜீன்ஸ்க்கு. இப்போ என் மாதிரி இருக்கிறோம், எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருக்கும். நான் எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்சைம் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கிட்ட அது கண்டினியூவஸாக எக்ஸ்பிரஸ் ஆகலாம். சில பேர்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன்னு வச்சுக்கோ. சில பேர் கரெக்டாக தான் சாப்பிடுவா, காலம்புற ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை. எப்போ ஃபுட்டு போகிறதோ அப்போ தான் என்சைம்ஸ் நிறையா வேணும், அப்போ மட்டும் ஃபார்ம் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் கான்ஸ்டிடியூட்டிவ் ஜீன்ஸ்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக. ஓகேயா, இது பேஸ்பா. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ஜீன் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறா பற்றி ஒன்றும், இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜீன்ஸ் இஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ? டிரான்ஸ்கிரிப்ஷன் போது, படியெடுத்தல். அப்புறம் எப்போ? ஆஃப்டர் டிரான்ஸ்கிரிப்ஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் முடிந்த பிறகு. ஆர் டிரான்ஸ்லேஷன், அதாவது டிரான்ஸ்லேஷனுங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்போ சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, ஒன்றில் இருக்க ஸ்டடியை ரீட் பண்ணிவிட்டு அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் முன்னாடி படித்தோம். டிரான்ஸ்லேஷன் ஒன்று பார்த்தோம், நகலாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஜெராக்ஸ் மாதிரி எடுக்கிறது இந்த ரெப்ளிகேஷனாக போய்டும். நகலாக்கம்னு சொல்கிறதோட ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் எப்போ சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி. mRNAவில் இருக்க மெசேஜை tRNA ரீட் பண்ணிவிட்டு அமினோ ஆசிடை கேரி பண்ணிவிட்டு எங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எடுக்கிறதோ அங்கே எடுத்துகிட்டு போகிறா பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேஷன் சொல்லி கொடுத்தேன். அப்போ ஒரு செய்தி படியெடுத்தல் செய்யப்பட்ட செய்தியானது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த மொழிபெயர்த்தல் இருக்க போகிறவங்களே அந்த சமயத்திலே நம்மளால் பண்ண முடியும். கிளியர்? இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெகுலேஷன். இதில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்டஸ்டினல் பாக்டீரியம், ஈகோலை இருக்க போகிறவங்களே, அங்கே தான் இதை பற்றின ஜீன் எக்ஸ்பிரஷனை பற்றி ஏகப்பட்ட ஸ்டடீஸ் பண்ணியிருக்கான். lot of studies done in the intestinal bacterium E. coli regarding gene expression. ஜீன்கள் வெளிப்பாட்டினை பற்றிய எண்ணற்ற சோதனைகள் அதில் செய்யப்பட்டிருக்கிறது. அது போகிறதுக்கு முன்னாடி ரெகுலேஷனை எப்படி அச்சீவ் பண்ணலாம், how the regulation is achieved, இதை எவ்வாறு செயல்படுத்த முடியும், எப்படி பார்க்க முடியும், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று இண்டக்ஷன், ஒரு ப்ராசஸை நம்மளே ஸ்டிமுலேட் பண்ணுறது, இன்டியூஸ் பண்ணுறது, தூண்டுதலின் மூலமாக செய்யலாம். அடிஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ் induces the synthesis of enzymes needed for its breakdown. ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராவாக தரோம், அது இன்டியூசராக இருக்கிறது, தூண்டியாக இருக்கிறது. அந்த பொருள் தரப்படுகின்ற சமயத்திலே என்னாகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலாம். நம்ம இவ்வளோ சாதம் சாப்பிட்றோம்,
இவ்வளோண்டு பருப்பு போட்டுக்கிறோம், 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறோம். அப்போ ஃபேட் இன்டேக் இஸ் சம்வாட் லெஸ். இப்போ இவ்வளோ வெண்ணெயை தின்னுட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டு 1.5 கிலோ வெண்ணெயை அந்த காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா தின்ன மாதிரி உருட்டி வெண்ணெயை ஒழுங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அப்போ ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் நிறையா வேணும். அப்போ அவங்க தூண்டப்பட்டு நிறையா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய, ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், தே கன்வெர்ட் இட் இன்டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். அப்போ ஒரு தூண்டியானது கொடுக்கப்படுகின்ற சமயத்தில் இன்டியூசர், அப்போ அதை நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷனை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ரெண்டாவது ரெப்ரசன்ட், ஒடுக்குதல். அடிஷன் ஆஃப் த எண்ட் ப்ராடக்ட் ஸ்டாப்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் என்சைம்ஸ். சாதம் சாப்பிட்றோம், ஜீரணம் ஆகுது, குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது, செல்லுக்கு போகிறது. அப்போ நமக்கு நிறையா என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகுல்ஸ் இன்டு தேர் மோனோமெரிக் யூனிட் இஸ் செட் டு பி டைஜஷன். பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினை நாம் செரித்தல் என்று அழைக்கிறோம். சாதம் போட்டுக்கிற கார்போஹைட்ரேட் உள்ளே போகிறா, ஃபேட் உள்ளே போகிறா, ப்ரோட்டீன்ஸ் உள்ளே போகிறா, புரதம் போகிறது, கொழுப்பு போகிறது, கார்போஹைட்ரேட் போகிறது. அப்போ கார்போஹைட்ரேட் பிரேக் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் வேணும், ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் வேணும், ப்ரோட்டீனை உடைக்கிறதுக்கு என்சைம்ஸ் வேணும். அப்போ என்சைம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ நமக்கு அவள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பாள். அதெல்லாம் வேண்டாம், சாதம்லாம் எதுக்கு சாப்பிட்டுன்னு இருக்கிறது, எல்லாத்தையுமே நம்மளுக்கு ட்ரிப்ஸ் மூலமாக கொடுத்துடுறது. குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால். ஜென்ரலி நம்ம குளுக்கோஸ் தரோம், குளுக்கோஸை இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம சிஸ்டத்தில் கார்போஹைட்ரேட் டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்சைமோ ஜீனுக்கோ வேலை கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு பேர் ரெப்ரஷன் பேர், ஒடுக்குதல். அந்த என்சைம் தன்னோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தி அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதையே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஒன்றும் ஸ்டிமுலஸை கொடுத்து தூண்டுறது, ஸ்டிமுலஸை கொடுத்து தூண்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போயே உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க சமயத்தில் கையில் ஒரு பலாச்சொலையை எடுத்துட்டு அதை கீறிட்டு அதில் இருக்க பிளாஸ்டிக் பேக்கையும் சீடையும் தூக்கி போட்டுட்டு ஒரு 6 ஸ்பூன் தேனை ஊற்றிண்டு குழந்தையெல்லாம் கிளாஸை கவனிங்கோடா அப்படின்னு நான் சாப்பிட ஆரம்பித்தேன்னா அந்த ஸ்டிமுலஸ்லேயே உங்களை அறியாமல் சலைவாக வர ஆரம்பிச்சோம். சாம் ஸ்டிமுலேட்டிங். அப்போ யூ ஆர் கிவிங் அ ஸ்டிமுலஸ். ரெண்டாவது, உனக்கு ஃபுல்லாக ஆகாரத்தை போட்டுடுறது, இதுவரையும் கட்டிடுறது. சில பேர் தொப்பாளியோடு சாப்பிடுவோம், அரை தொப்பாளி தான் நம்ம சாப்பிடணும் ஸ்டொமக்கில். சில பேர் அதையும் தாண்டி ஈசோஃபேகஸ் டிப், உணவு குழல் வரையும் சாப்பிட்டுடுவோம். அப்படின்னா ஏப்பம் விட்டால் அவளுக்கு சாதம் ஏப்பம் வராது, சாதமே வெளில வந்துடும். அப்போ அது மாதிரி லெவலில் இருக்கிற சமயத்தில் உனக்கு என்னாகும், எதுவுமே திருப்பி ஆகாரம் கொடுத்தாலும் உனக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, ஸ்டிமுலஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் ஃபில்ட். அப்போ ஒரு ஸ்டிமுலஸை கொடுத்தால் அந்த ப்ராசஸை தூண்டி விடலாம். ஆர் எண்ட் ப்ராடக்டை கொடுத்தால் அந்த ப்ராசஸையே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இதை இண்டக்ஷன்னு சொல்லுவாள், ஒன்று இன்னொன்று ரெப்ரஷன்னு சொல்லுவாள். அடிஷன் ஆஃப் அ ஸ்டிமுலஸ் இன்டியூசஸ் த சிந்தசிஸ் ஆஃப் என்சைம்ஸ் நீடட் ஃபார் இட்ஸ் பிரேக் டவுன். ஒரு ஸ்டிமுலஸை தரேன், அப்போ நம்ம உடம்புல என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஸ்டிமுலஸ் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அதுக்காக. ரெண்டாவது ரெப்ரெஷன் ஆர் சப்ரெஷன், அடிஷன் ஆஃப் த எண்ட் ப்ராடக்ட் ஸ்டாப்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் என்சைம்ஸ். எது முடிவு பொருளோ குளுக்கோஸ் அதை கரெக்டாக நம்மள்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்சைமுக்கு வேலையே இல்லை, என்சைம் செக்ரேஷன் இஸ் சம்வாட் ஸ்டாப்ட். இது மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஞாபகம். அப்புறம் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை பற்றி மேக்ஸிமம் எக்ஸ்டென்சிவ் ஸ்டடீஸ், மிக அதிகமாக ஆய்வுகள் செய்யப்பட்ட ஒரு உயிரினம் த இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலை. ஈகோலையில் ஏராளமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தான் புதுசாக ஒரு கான்செப்டை ஈகோலையில் பார்த்தா, தட் இஸ் ஒபெரான் கான்செப்ட். இதுக்கப்புறமா லேக் ஓப்பரான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒபெரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சிஸ்ட்ரான், ரெகான், மியூதான், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், கோடான்ஸ். நவ் வி கம் டு ஒபெரான். இவனே சத்தியமூர்த்தி எப்பயும் கத்தரான், சாப்பிட்டு வயத்தர் ஒப்பரான் அப்படிலாம் நீ போகக்கூடாது. ஹியர் இட் இஸ் ஒபெரான். ஒபெரான் மீன்ஸ் ஆப்பரேட்டார் ஜீன், ஒரு செயல்பாட்டு ஜீன் குழுமம் என்று அழைக்கலாம். கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்.
ஒரு கொத்தான ஜீன்கள் ஒருங்கிணைந்து ஒரு பணியினை செய்தல். ஒரு ரிலேட்டட் ஃபங்க்ஷனை ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் பண்ணிட்டுனா அதுக்கு ஒப்பெரான்னு பேர். ஸோ கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் செட் டு பி ஒப்பெரான். ஒரு இடத்துல கொத்தா ஜீன் இருப்பா, 2 3 4 ஜீன் இருக்கலாம். அவள் எல்லாரும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டினை கட்டுப்படுத்தினால் ஆப்ரேட்டார் ஜீன் என்பது தான் ஒப்பெரான் என்று அழைக்கப்படும். இதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. They usually transcribe single mRNA. அவளோட முக்கியமான வேலை என்னன்னா கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு எம்ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணுவாள். எம்ஆர்என்ஏ உங்களுக்கு தெரியும், இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏ என்று அழைக்கப்படும். அதோட டிரான்ஸ்கிரிப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவாள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். படியெடுத்தலை கட்டுப்படுத்துவார்கள். அந்த படியெடுத்தலுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியும், அது ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷனில் படிச்சிருக்கோம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் கிளியர். ப்ரோகேரியோட்டை எடுத்துட்டோன்னா ஒரே ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஏன்னா நம்ம ஈகோலைங்கிறது ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். யூகேரியோட்டை எடுத்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 அண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 அவள் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. In the intestinal bacterium E. coli, 260 genes are present and it is arranged in 75 different operons. E. coliல 260 ஜீன்ஸ் பார்த்துருக்கா. அவள் ஒரு 75 குரூப்பாக இருக்கா, ஒப்பெரானாக இருக்கா, ஆப்ரேட்டார் ஜீனாக இருக்கா. ஸோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் 260 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஒப்பெரான்ஸ் present in the intestinal bacterium E. coli is 75. 75 ஒப்பெரான்கள், வேறுபட்ட ஒப்பெரான்கள் இங்கு காணப்படுகிறது. கிளியர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒப்பெரான் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோன்னா குரூப் ஆஃப் ஜீன்னு சொல்லிட்டேன், கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ்னு சொல்லிட்டேன், கொத்தான ஜீன்கள்னு சொல்லிட்டேன். இதில் 3 பார்ட் எடுத்தோம். ஒன்றுக்கு பேர் ப்ரொமோட்டார்னு பேர். இந்த நிகழ்வினை ப்ரொமோட் செய்யக்கூடிய, தூண்டக்கூடிய ஒருவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது எடுத்துட்டோன்னா நடுவில் இருக்கும். ப்ரொமோட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தது ஸ்ட்ரக்சுரல் ஜீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் ஆப்ரேட்டார் ஜீன் இருப்பார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரொமோட்டார் அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சிக்னல் சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அது சிக்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரொமோட்டார் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கக்கூடிய, தூண்டக்கூடிய, ப்ரொமோட் செய்யக்கூடிய ஒருவர். இன்னொருத்தர் ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இட் ஜெனரலி கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். குறிப்பிட்ட புரதத்திற்கான செய்தியினை பெற்றிருக்கும். அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 1 or more ஜீன்ஸ். ஒரு ஜீனும் இருக்கலாம், 2 ஜீனும் இருக்கலாம், 3 ஜீனும் இருக்கலாம், 5 6 ஜீனும் இருக்கலாம். நடுவில் ஒருத்தர் இருப்பார் ஆப்ரேட்டார் ஜீன்னு வச்சுக்கோங்க. இந்த நிகழ்வினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜீன். அவள் என்னன்னா இட்ஸ் அ ரெப்ரஸார் ப்ரோட்டீன். அப்படிங்கிற ப்ரோட்டீன் இந்த ஏரியாவில் வந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும், பைண்ட் ஆகும். ஸோ 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒப்பெரான், கிளஸ்டர் ஆஃப் ஜீன் சொன்னேன், குரூப் ஆஃப் ஜீன் சொன்னேன், வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு பொதுவான பணியினை செய்யக்கூடிய கொத்தான ஜீன்கள் என்று எளிமையாக வைத்துக்கொள்வோம். அதில் 3 பேர் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், மறந்துடாமல் கவனிச்சுக்கோங்க. 1 is the promoter, second is the structural gene, third is the operator. ப்ரொமோட்டார் அப்படின்னா அந்த நிகழ்வினை ப்ரொமோட் பண்ணக்கூடிய, முன்னிலைப்படுத்தக்கூடிய ஜீன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டார் அப்படிங்கிறது இந்த நிகழ்வினை ஆப்ரேட் செய்யக்கூடிய ஒருவர். ஸ்ட்ரக்சுரல் ஜீன் அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னன்னா இட் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன். அதில் ஒரு ஜீனும் இருக்கலாம், நிறையா ஜீனும் இருக்கலாம். அப்போ 3 பேர் இங்கே இருக்கா. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு ஒப்பெரான்னு பேர். கிளியர். இந்த ஒப்பெரானை வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லேக் ஒப்பெரான்னு ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அப்போ ப்ரமோட்டார் ஒன்றும், ஆப்ரேட்டர் ஒன்றும், ஸ்ட்ரக்சுரல் ஒன்றும், ப்ரொமோட்டாருக்கும் ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கும் நடுவில் உட்காந்துருக்கவாளுக்கு பேர் தான் ஆப்ரேட்டார் ஜீன்னு பேர். இப்போ ப்ரொமோட்டார் ஜீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட்ஸ் அ சிக்னல் சீக்வன்ஸ் இன் டிஎன்ஏ தட் இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ உருவாக்கத்தை இனிஷியேட் பண்ணக்கூடிய, ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி என்று வைத்துக்கொள்வோம். கிளியர். அப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல்? ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணுன்னா, எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணுன்னா, ஆர் எனி ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணுன்னா இட் நீட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். இந்த ஏரியாவில் தான்
ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து ஒட்டிப்பா. ஒட்டின்ற அப்புறமா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட். படியெடுத்தல் என்ற ஒரு நிகழ்வானது ஆரம்பிக்கப்படும், தூண்டப்படும், இன்டியூஸ்ட். அப்போ பி அப்படிங்கிறது ப்ரமோட்டார். இது ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ உற்பத்தியினை ஆரம்பித்து வைக்கும். ஆர்என்ஏ உற்பத்தி ஆரம்பிக்கணும்னா யார் வேணும்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வேணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட்ஸ் இன் திஸ் ஏரியா. இதில் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஒட்டிப்பா. இப்படி வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அப்படி சொல்கிறேன். இது ப்ரொமோட்டார் வச்சுக்கோங்க, இது ஆப்பரேட்டார் வச்சுக்கோங்க, இது ஸ்ட்ரக்சுரல் வச்சுக்கோங்க. இது ப்ரொமோட் பண்ணுவா, இது ஆப்பரேஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. லாஸ்ட்டில் இருக்கிறவா ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இந்த ப்ரமோட்டார் இருக்கா பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். இது ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இங்கே வந்து தான் ஆர்என்ஏ பைண்ட் ஆகும். ஆர்என்ஏனா ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆன அப்புறமா டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற படியெடுத்தல் நிகழ்வானது ஆரம்பமாகும். இந்த இடம் சொன்ன பாருங்களேன், ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் கோட்ஸ் ஃபார் புரோட்டீன். புரதத்திற்கான செய்தியானது இங்கு காணப்படும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 1 to many ஜீன்ஸ். ஒன்றுலேருந்து எவ்வளோ ஜீன் வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? இந்த ஏரியா அது முக்கியம். இந்த நடுவில் இருக்கா பாருங்களேன், ஆப்பரேட்டார் சொன்னோம் பாருங்களேன், இந்த இடத்துல தான் ரெப்ரஸார் புரோட்டீன் என்று அழைக்கப்படுகின்ற புரதமானது வந்து அமரும். வந்து அமர்ந்தால் ப்ராசஸ் உங்களுக்கு சப்ரஸ் ஆகிடலாம், ஆர் ப்ராசஸ் இன்டியூஸ் ஆகலாம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வரைக்கும் வெறும் வாயால் வடைச்சுட்டுன்னு இருந்தேன். கொஞ்சம் போர்டில் போய் பார்த்தெல்லாம் உங்களுக்கு சம்வாட் யூஸ்ஃபுல். போர்டையும் ஒரு தடவை காமிச்சுட்றேன், கொஞ்சம் கவனிங்க. வைங்க, வெயிட் ஃபார் அ வைல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பொறுமையாக கேட்டுருக்கேன், ரொம்ப ஹாப்பி. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஜீன் எக்ஸ்பிரஷன், ஜீன்களின் வெளிப்பாடு ஒழுங்குபடுத்துதல் சொல்லுவா. ஜென்ரலி கண்ட்ரோல் த டிரான்ஸ்கிரிப்ஷனல், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆர் டிரான்ஸ்லேஷனல் லெவல். படியெடுத்தலின் பொழுது கட்டுப்படுத்தலாம், படியெடுத்தல் முடிந்த பிறகு கட்டுப்படுத்தலாம், அல்லது மொழிபெயர்த்தல் நடைபெறும் பொழுது கட்டுப்படுத்தலாம். நம்மள்கிட்ட 2 சில ஜீன் எப்போ அவளுக்கு கான்ஸ்டிடியூட்டிவ் ஜீன்ஸ்னு பேர், ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ்னு சொல்லுவாள். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னேன், ஜீன்ஸ் ஃபார் கிளைகோலைசிஸ். நம்மள்கிட்ட கிளைகோலைசிஸ்ங்கிற ப்ராசஸ் எப்பயும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் எப்பயும் எக்ஸ்பிரஸ் ஆவா. ரெண்டாவது நான் கான்ஸ்டிடியூட்டிவ் ஜீன்ஸ்னு இருக்கா, ஆர் லக்ஸுரி ஜீன்ஸ்னு சொல்லுவாள். நாட் கண்டினியூவஸ்லி எக்ஸ்பிரஸிங், நீட் வரப்போ மட்டும்தான் அவள் எக்ஸ்பிரஸ் ஆவா. நீட் இல்லைன்னா இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸ்விட்ச்ட் ஆன் அப்படின்னா தேவை வரப்போ ஆன் ஆகிப்பா, ஸ்விட்ச்ட் ஆஃப்னா தேவை வரப்போ அவள் தேவை இல்லாதப்போ க்ளோஸ் ஆகிடுவா, ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். லாக் ஓப்பெரான்னு ஒன்று இருக்குது. லாக்டோசிஸ்டம் இந்த இன்டெஸ்டினல் பாக்டீரியம் ஈக்வலை. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெகுலேஷனையும் 2 மெத்தடில் அச்சீவ் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம். ஒன் பை இண்டாக்ஷன், அனதர் பை ரெப்ரெஷன், தூண்டுதல் அல்லது அமுக்குதல். Addition of a stimulus induces the synthesis of enzyme needed for its breakdown. ஒரு ஸ்டிமுலஸை நம்ம கொடுத்தோன்னா அதை உடைக்கிறதுக்கு தேவையான என்சைம்ஸ் நம்மள்கிட்ட ஃபார்ம் ஆகிடுவா. அதுக்கு பேர் இண்டக்ஷன்னு பேர். அடுத்தது ரெப்ரெஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ரெப்ரெஷன் நீங்கள் சொல்கிறப்ப என்னென்னா, அந்த எண்டு ப்ராடக்டே நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்சைமுக்கு வேலையே கிடையாது. ஒரு மேக்ரோமாலிகுல் இருந்தால் தான் அதை மைக்ரோவாக உடைக்க போகிறது, மோனோமெரிக் யூனிட்டாக உடைக்க போகிறது. நம்ம மோனோமெரிக் யூனிட்டே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த என்சைமுக்கு வேலை இல்லை. த சிந்தசிஸ் ஆஃப் த என்சைம்ஸ் ஸ்டாப்ட். அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா இதை பற்றி நிறையா இதில் ஸ்டடி பண்ணான்னா இந்த இன்டெஸ்டினல் பாக்டீரியம் ஈக்வலை. அப்புறம் ஒப்பெரான்னு சொன்னேன். ஒப்பெரான் கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். நிறையா ஜீன்ஸ் சேர்ந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இதோட ரோல் கொடுத்துருக்கு. டிரான்ஸ்கிரைப் சிங்கிள் எம்ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் பண்ணுவா. ஈக்குவலியில் மட்டும் கிட்டத்தட்ட 260 ஜீன்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. அதில் 75 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பெரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த ஒப்பெரான் ஸ்ட்ரக்சரில் இப்படி தாண்டா இருப்பா. தங்க பார்த்துக்கோ. POSன்னு கொடுத்துருக்கேன். ஒன்றுக்கு ப்ரமோட்டார்னு பேர், இன்னொன்றுக்கு ஆப்பரேட்டார்னு பேர், இன்னொன்றுக்கு ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னு பேர். ஸ்ட்ரக்சுரல் ஜீன் எடுத்துட்டு எல்லாம் 1 to many இருக்கலாம். இட் ஜென்ரலி கோட்ஸ் ஃபார் புரோட்டீன்.
ரெப்ரஸார் ப்ரோட்டீன் எங்கே வந்து தடுப்பு புரதம் எங்கே வந்து ஒட்டிக்கிறதோ அதை ஆப்ரேட்டார்னு சொல்லுவோம். ஒட்டிண்டா ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும், ஒட்டிக்கலைன்னா இனிஷியேட் ஆகும். அப்புறம் இந்த பக்கம் வந்து எல்லாம் பி அப்படி சொன்ன மாதிரி ப்ரமோட்டார். இட்ஸ் அ சிக்னல் சீக்வென்ஸ் இன் டிஎன்ஏ ஆர் சிங்கிள் சீக்வென்ஸ்னு வச்சுக்கலாம். சிக்னல் சீக்வென்ஸ் தட் இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இதுதான் ஆர்என்ஏ உருவாக்கத்தை தூண்டுவார்கள். இந்த ஏரியாவில் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஒட்டிண்ட அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா நமக்கு தெரியும், படியெடுத்தல் ஆரம்பமாகும். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸு. ஓகேயா? நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பேன், இருந்தாலும் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டேன்னா நாளைக்கு வர சமயத்தில் உங்களுக்கு லாக்டோபெரான் இந்த ஆப்ரேட்டார் ஜீன் தெரிஞ்சால்தான் லாக்டோஸ் யூட்டிலைசேஷன் வச்சுட்டு எப்படி நடக்கிறது ஒரு ஆப்ரேஷன் தட் இஸ் ஒபெரான் ஒரு ஆப்ரேட்டார் ஜீன் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் a lot for hearing. Good night.